ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இருக்கிறதுக்காக வடிகட்டியில் கொட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி இல்லைன்னா துணியில் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு தண்ணி இருக வச்சுருக்கேன். தண்ணியோடு இருந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் அரிசி ஈரமாகவே இருக்கணும், ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா தான் மாவு பதம் வரும், இல்லைன்னா அரிசி மாவு வராது. அரிசியை தொட்டால் கையில் கொஞ்சம் ஈரம் படுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா மாவாக வரும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், என் கையில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மாவாயிடுச்சு பாருங்கள். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா புட்டு பதத்தில் இருக்கும். அரிசி மாவு புட்டு பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக. இதுலேயே நல்லா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கே வரும். பிடிச்சு காமிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் அரைச்சிட்டு வந்தால். இப்போது ஒரு பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஒரு ஜல்லடையில் கொட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. அடியில் வர அந்த கப்பி இருக்குல்ல, அதை மறுபடியும் நம்ம எடுத்து ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இவ்வளோ கப்பி வந்திருக்கு. இதை நான் இன்னொரு டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தான் மீந்திருக்கு, இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போது நல்ல ஒரு காட்டன் கிளாத்து ஒயிட் கலரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆவிக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த துணியை நல்லா நனைச்சி ஈரம் பண்ணிடணும். பிழிஞ்சால் தண்ணி ஒழுவக்கூடாது, ஈரமாக மட்டும்தான் இருக்கணும் துணி. என் கையில் பாருங்கள், ஈரம் மட்டும் ஒட்டும், ஆனால் பிழிஞ்சால் தண்ணி வராது. இப்போ இட்லி தட்டுலேயோ இல்லை இந்த மாதிரி ஆவி காட்டுற தட்டுலேயோ அந்த கிளாத்தை விரித்து வச்சுருங்க. விரிச்சிட்டு நம்ம ஜலித்த மாவை அதோடு எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கும்பலாக சேர்த்து போட்டுட்டு 4 மூலையிலையும் துணியை மாவு வெளியில் வராத மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி பிடிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் துணியை நல்லா நீளமாக எடுத்துட்டிங்கன்னா அதை சுற்றி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு இட்லி குண்டானோ இல்லை ஆவி காட்டுற குண்டா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இட்லி குண்டா எடுத்திருக்கேன். அது உள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த பிளேட் நான் உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம மாவு கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ லிட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். 15 நிமிஷம் கழித்து இப்போது ஓப்பன் பண்ணுறேன்.
நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அதே பேன்லேயே நானே இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அந்த மாவை வந்து கொட்டிக்கோங்க. இருங்க, நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். மாவு பாருங்கள் நல்லா வெந்து போயிருக்கு. நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது, கையில் தொட்டால் அந்த மாதிரி வெந்து போயிருக்கு. நல்லா பிடிக்க வருது. கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பூ மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை செம்ம சாஃப்டாக வருது. இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில்டு வாட்டர், நல்லா கொதிக்க வச்ச தண்ணி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம், அதிகமாகிருச்சுன்னா ரொம்ப தண்ணியாயிரும் மாவு, அதுக்காக தான். இப்போ நல்லா பிடிக்க வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ நல்லா பிழைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா பிடிக்க வருது. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தண்ணி மீதி இருக்குது. 1 டம்ளர் தண்ணி எடுத்தேன். 3/4 டம்ளர் அளவு தண்ணி தான் யூஸ் பண்ணேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பூரணம் ரெடி பண்ணலாம். நான் நிலக்கடலை வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை, எள் இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஜாகரி பைட்ஸ் வந்து நிலக்கடலையோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மண் இல்லாமல் இருக்கும், சுத்தமாக இருக்கும். நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன். நல்லா பொடியாக அரைக்க வேண்டாம், கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போது நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். நான் இந்த அச்சியில் தான் கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு அதில் ஃபஸ்ட்டு நெய் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பண்ணி அது உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி குழியாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே கை வச்சு அழுத்தும் போதே ஓடி போகுது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த அளவுக்கு குழி பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை அந்த குழியில் போட்டுருங்க. அந்த குழிக்குள்ளே மட்டும் போடுங்க, சுற்றி போட்டுற வேணாம். அப்புறம் மாவு ரெண்டும் ஒட்டாதான் போயிடும். 2 பக்கமும் போட்டுட்டு இப்போ நான் இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணுறேன். அச்சியை நல்லா க்ளோஸ் பண்ணும் போதே சுற்றி இருக்கிற மாவெல்லாம் வெளியில் அதுவே வந்துட்டு அதுவே விழுந்துடும். நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி வந்துடுது. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்லாம் பிடிக்குமோ அந்த ஷேப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கையில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிட்டு கையிலேயே நல்லா தட்டை மாதிரி சுற்றி சுற்றி அமுத்தி விடுங்க. ஓரளவுக்கு மெல்லிஸாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் மேலே பூரணத்தை வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உள்ளே மட்டும் வைங்க, சுற்றி ஒட்டுற இடத்துல வச்சிட வேண்டாம். அந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ஒட்டி லாக் பண்ணி விட்டுருங்க. அமுத்தி விட்டிங்கன்னா அதுவே வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம்.
இப்போ மறுபடியும் அதே இட்லி குண்டானில் அதே மாதிரி தட்டு வச்சு அதில் அதே கிளாத்தையே நான் மடித்து வச்சிடுறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டைங்களை வச்சு அடுக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிக்கோங்க. மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆயிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் உள்ள போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.